திராவிடம் என்பது சாதாரணமல்ல. சொல்றான் ஒருத்தன் கொள்கையே இல்லைன்றான். திராவிட முன்னேற்ற கொள்கை இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தாண்டா. வேற எந்த கட்சி அது? சாதாரண இயக்கம் அல்ல. 100, 150, 125 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் என்பது சாதாரண கொடி பிடிச்சு சினிமா பார்த்து வந்த இயக்கம் அல்ல. கொள்கைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பரும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தேக்கு மரலை தீக்கரை ஆக்கி கொண்டு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நிசா பரவாயில்ல போறோம் உள்ளன்னு சொன்ன ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள். திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால், சரி செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலே உலகத்தில் காட்டுக்கு பார்க்கலாம். பனி இல்லாத மார்கழியை போல, படை இல்லாத மன்னவனை போல, இனிப்பில்லாத முக்கணியை போல, இசையில்லாத முத்தமிழை போல நான் பேசுவது என்பதற்கு எந்த அளவுக்கு இது எடுபடும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அருமை பெருமக்களே, நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் பெருவிழா. மங்களம் என்பது மனைமாட்சி மக்கள் மற்றும் அதன் தங்களது என்ற பேர் என்று சொல்லி ஓங்கலடை தோன்றி உயர்ந்தோடு தொடர்விளங்கி ஏங்குளிர் ஞாலத்து இருகடியும் ஆங்கவற்றுள் வெண்ணே தனியாடி வெங்குதிரை ஒன்று அங்கே தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் என்ப கடலேறி தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி நம்மை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா. பொறிகைக்கும் விடியோடு புறப்பட்டு விட்டோம், போராட நாள் குடிப்போம், எருகுண்டி பாய்ந்தாலும் ஈர்கை கொண்டு ஏற்று அவருடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற இளைஞர் பெரும்படையை திரண்டிருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்வதிலே இந்த நேரத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட தேசத்து தலைவராக, திராவிட இனத்தின் காவலராக, 8 கோடி மக்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தங்க தலைவர் தளபதியினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே நம்முடைய அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பு திராவிட சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மத விட்டு மொத்தமா என்னவென்று உடன்பரப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்கு நெருப்பொறிகளால் நம்ம எல்லாம் சொக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டிருக்கின்றோம். பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மாதர் வேண்டாம், பண் வேண்டாம், பாடல் வேண்டாம், பசி கூட வேண்டாம், உதயநிதி மட்டும் போதும் என்று சொல்லி இன்று தமிழகம் பின்னால் திரண்டு நின்று கொண்டிருக்கிறது. சந்தன காடுகளில் சரிக்கி விடுகிற சாரல் படையை போல் திரண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிற அற்புத தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிற தங்க தலைவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். நம்முடைய சங்கநீதி, பதுமநீதி, சமகார நீதி, தம்பி நீதி உதயநிதி பிறந்த நாள். நம்முடைய பாசத்திற்குரிய வாசனை கமழும் ஆசைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் பெருமக்கள் தான் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. 6 எழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா? இல்லை. 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாமா? இல்லை. 5 எழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பேர். அற்புதமான தலைவர். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாது தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இந்த தமிழகத்தையே நம்ம எல்லாம் ஆட்டிவித்துக் கொண்டிருக்கிற பெருதகைக்கு பிறந்த நாள் பிரிவா. அடிவானத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல தமிழகம் விழுந்து சுற்றி சுற்றி சுழன்று வந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புத தலைவருக்கு பிறந்த நாள் பெருமிருக்க விண்மீன்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கொண்டிருக்கிறார்கள். வெண்மேகங்கள் கூட்டத்திலே விளையாட்டு மைதானம் அமைக்க முடியும் என்பதை கூட எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறோம். நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடல் உதயா அவர்கள். அன்பு கடல், அறிவு கடல், இன்பக்கடல், எழுச்சி கடல், உப்பு கடல் அல்ல, தமிழின் உயிரிப்பு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியவர்கள். அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை, அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை, அழகாக இருப்பவர்களும் அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாக இருப்பதில்லை.
அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தலைவராக உதயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு. ஏனென்றால் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும், மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும், சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும். உதயாவுக்கு மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கனிதரவும் ஆற்றல் உதயா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்து கொண்டது. ஒரு அற்புதமான தலைவர். கையில் எதற்கு கோடாரி, அது காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோலம் விழுகின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும். நம்முடைய எங்க இளைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடி பிடித்தால் அணிவகுப்பு, குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக வந்து அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும். எப்பொழுதுமே இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இன்று தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயும் அந்த கொள்கையிலிருந்து ஒரே ஒரு அளவு கூட ஒரு கிஞ்சித் அளவு கூட பெறாமல் தளபதி அவர்கள் எப்படி சுற்றுப்பயணம் செல்கிறார்கள் பொழுதெல்லாம் அவருக்கு வண்டி போச்சுன்னு சொன்னோம்னா யாராவது சின்னதா ஒரு பெட்டிஷன் எங்கன்னா வழியில வச்சிருந்தாங்க கூட வண்டியை நிறுத்தி அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு வர தளபதி அவர்கள். அதே போன்றுதான் உதயா அவர்களும் சுற்றுப்பயணம் செல்லுகிற பொழுது யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் நின்று வாங்கி அதற்கு பதில் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தமிழகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அருமை சகோதரர் உதயநிதி அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவருக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவார்கள், திட்டங்களை சொல்லுவார்கள், தலைவர் நம்முடைய உதயா மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவில் எந்த தலைவரும் சொல்லலை, இதுவரையிலும் யாரும் சொல்ல. மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள் கூட சொல்லவில்லை. எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இதை மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உன்னிப்பாக இந்த திராவிட இயக்கத்துக்கு நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் எவ்வளவு பெரிய விழா, எவ்வளவு பெரிய திருவிழா. இப்படிலாம் யாரால எந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களும், ஏன்னா அடுத்த தலைமுறை தூக்கினால்தான் அந்த கொள்கை நமக்கு பின்னாலே இந்த கொள்கையை நம்மால் கொண்டு செல்ல முடியும். அந்த வகையிலே தான் நம்முடைய உதயா அவர்கள் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லா கிராமங்களுக்கும், ஒரு கிராமத்துக்கு ஒரு தொகுதிக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட 50,000 பேரை சந்திக்கிறார்கள். அந்த 50,000 பேர் என் தொகுதிக்கு வந்தார். நான் பார்க்கவே இல்லை. 50,000 பேரையும் பார்த்தார். 50,000 மக்களை சந்தித்தார். அத்தனை பேருடையும் கை கொடுத்தார். இந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் தன்னை திரண்டு வந்து பார்க்க விரும்புகிறார்கள். அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி போய் எல்லாரிடத்திலையும் கை கொடுத்து எல்லாரிடத்திலையும் கேட்டு அவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை நடிகர் என்று மட்டுமல்ல, முத்தமிழர் கலைஞருடைய பேர பிள்ளை அல்லவா, நம்முடைய தங்க தலைவர் தளபதியினுடைய பிள்ளை அல்லவா, அதை கையை கொடுத்து அத்தனை பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக செல்லுகிறார்கள் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. சோவியத் நாட்டை சொர்க்கமாக்கிய மாவீரன் லெனின் ஒரு படையை திரட்டுகிறான். முதலாக அவன் திரட்டிய போது படை திரட்டிய போது 10 லட்சம் பேர் மட்டும்தான் திரண்டார்கள். நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்று 25 லட்சம் பேர் இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலேயும் நீக்க மரம் நனைந்து ஒரே அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா ஒரே ஒருத்தங்க எடுத்து போறதே இல்லை. நம்ம இவரு பேசுற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் எல்லாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை. திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்திருக்கிற 3 படை, தரைப்படை, விமானப்படை, எத்தனை படை, எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி என்று நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமகனுக்கு பிறந்தநாள் பெருவிழா அற்புதமான நிகழ்ச்சி. எவ்வளவு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இங்கே என்னுடைய வாசத்திற்குரிய அருமை என்ன நாவுக்கரசர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். நம்முடைய உதயா அவர்களுடைய வரலாறு என்பது உலகத்திலேயே 100 தலைவர்களை பற்றி எடுத்து 100 தலைவர்களுடைய வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 100லே 2 பேரை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள், இன்னொன்று நம்முடைய உதயா அவர்கள். 2 பேருமே உழைப்புக்கு மறுபெயர் வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 பேருடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தான் தெரியும்.
ஒவ்வொரு இடங்களிலேயும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய செய்திகள், அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்தியாவை பின்பற்றுகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கிற, இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும் பின்பற்றுகிற தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்பது சாதாரணமல்ல. சொல்றான் ஒருத்தன் வந்து கொள்கையே இல்லைன்றான். திராவிட முன்னேற்ற கொள்கை இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தாண்டா, வேற எந்த கட்சியே இல்லை. சாதாரண இயக்கம் அல்ல. 100, 150, 125 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் என்பது சாதாரண கொடி பிடிச்சு சினிமா பார்த்து இது வந்த இயக்கம் அல்ல. கொள்கைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பரும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தேக்கு மரலை தீக்கரை ஆக்கி கொண்டு கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மிசா பரவாயில்ல போறோம் உள்ளன்னு சொன்ன ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள். திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால், சரி செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார. இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் உலகத்தில் காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை இயக்கம், எப்படிப்பட்ட தலைவர்கள். தலைவர் கலைஞருடைய சிறைவாசம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைச்சு பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதாரண நினைச்சு பாருங்க. மகாராஷ்டிராவில் முந்தா நாள் நேற்றைக்கு முந்தின ஒரு பத்திரிகை செய்து பிடிச்சேன். ஒரு ட்ரெயின்ல ஒரு 5-6 பெண்கள் போறாங்க. ஒரு அம்மா வந்து இந்தியில பேசிக்கிட்டு போறாங்க. இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க, மகாராஷ்டிராவில இருந்து இருக்கிறீங்க, இனிமே இந்தியில நீங்க பேசக்கூடாது, மகாராஷ்டிராவுக்கு தான் நீங்க பேசணும்னு சொல்லி போராட்டத்தை அந்த ரயிலே அந்த அம்மா போராட்டம் அமக்கலம் பண்ணுது. அந்த அம்மா நினைச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சு பார்க்க முடியுமா? எங்க நடக்குது? இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் சார். வித்திட்டது தாய்மொழி பற்ற வேண்டும் என்று சொல்லி. தாய்மொழி பற்றி உருவாக்கியது யார்? இந்த இயக்கம் தானே. உலகத்தை ஏப்பா நீங்களாம் பேசுறீங்களே, முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியாரும் வருகிற அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தானே. தோல்ல துண்டு போட முடியாதுப்பா, கல்லூரிக்கு போக முடியாது, படிக்க முடியாது. பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தந்த திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த இயக்கமும் கிடையாது, யாருமே கிடையாது. வேற எந்த இயக்கமும் தராத ஒன்றை தந்தது யார் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான். உலக வரலாற்றில் திரும்பி பார்க்கணும். ஒரிசாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய பாதிரியார் வந்தார். மதர் தெரசாவை போல அந்த உத்தம தலைவர் இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பிள்ளை 2 பசங்க, சின்ன குழந்தைங்க 2 பேரும். அந்த 2 பேரும் வந்து இதுல ஊட்டியில படிக்க வைக்கிறாங்க அந்த 2 குழந்தைகளையும். அவர் வந்து இங்க எல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர் ஒரிசாவில் சேர்ந்து எல்லா ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டு, ரொம்ப எளிமையாக இருக்கிற சாதாரண குடும்பத்தில் இருக்கிறத கூட தட்டி எழுப்பி அவர்களுக்காக கல்வி, பொருளாதாரம் எல்லாம் செய்து கொண்டுதான். நான் சொன்ன மாதிரி ஆண் தெரேசா என்று கூட சொல்லலாம். அவரு அந்த 2 குழந்தை ஊட்டியில படிக்குது, அது ஊட்டியில படிக்குது. இவர் போறாரு, அந்த 2 குழந்தையை கூட்டுன்னு வர்றார். ஒரிசாவுக்கு கூட்டும் போறார். கூட்டும் போய் ஊருக்கு உள்ள நுழைகிறார். அங்கே ஒரு பெரிய கலவரம், மத கலவரத்தில் அந்த 2 குழந்தை இறந்து விடுகிறது. பாதியாரும் இறந்து விடுகிறார்கள். ஆசியாவிலே வந்து ஓடோடி வருகிறாள். இந்தியாவிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த பாதிரியாரும் நெருப்பிலே இறந்து விடுகிறார்கள். அந்த 2 பிஞ்சு குழந்தைகளோடு இறந்து விடுவது காரணம் மதவெறி. இந்த மதவெறியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தானே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூச்சாக கொண்டு இன்றைக்கும் உடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இந்தியாவிலே இருக்கிற ஜனாதிபதி கூட கோயிலுக்கு போக முடியாது. சேகரபாபு நினைச்சா ஜனாதிபதி சாமியை கொண்டாந்துருவா முடியாது. ஜனாதிபதியால முடியவில்லை. ஜனாதிபதி கோயிலுக்குள்ள உள்ள உடலையே. நீங்க தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், கோயிலுக்கு உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வடநாட்டிலே இருக்கிறவன் சொல்லுகிறான். தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? இங்கே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்டா. திராவிட மண், இந்த மண்ணை போல உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கருப்பு சிகப்பு தான் மனிதனை உயர்த்தும், கருப்பு சிகப்பு தான் சமூகத்தை உயர்த்தும், கருப்பு சிகப்பு தான் ஏழை எளிய பாட்டாளி மக்களை சமமாக பாவிக்கின்ற ஒரு அற்புதமான ஆட்சியை தர முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சிகப்பால் தான் முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான
ஒரு இயக்கத்தில் நான்காவது முதல் தலைமுறையும் மூன்றாம் தலைமுறை சேர்ந்து நான்காம் தலைமுறையாக இருக்கிற உதயநிதிக்கு இங்கே விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சேகர்பாபு அவர்களை பற்றி நீங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை அரங்கா, எத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகம். இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. எத்தனை கோயில்களுக்கு விளக்கே இல்லாமல், எத்தனை கோயில்களுக்கு அஞ்சபட்சம் கூட இல்லாமல் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய வரலாற்றை, ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இயக்கம்தான் சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, ஆன்மீக புரட்சி மூன்றையும் செய்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனுடைய தங்க தலைவர் தளபதி மட்டும்தான். எப்படி சார் உலகத்தில் இருக்கிற நாம தேர்தல் சார் நீங்க சொல்றோம், காலை உணவு போட்டு நாம 1 வருஷம் ஆச்சு. காலை உணவு பீகார் தேர்தலில் நம்முடைய பிரதமர் பீகார்ல போய் சொல்றாரு காலை உணவு திட்டம் இனிமே நாங்க போடுறோம்னு சொல்லி. என்னங்க பாருங்க, நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு நீண்ட சிந்தனை உள்ள ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி அவர்கள் நீங்க திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ செய்திகள். பெண்கள் இலவசமா மண்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னேன். மகாராஷ்டிராவோட வந்தாரு ஒரு துணை முதலமைச்சர், அங்க டெல்லிக்கு வந்திருந்தார். அவரை பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே பார்த்தா எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு. பரவாயில்ல, நல்லா ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். நல்ல வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொன்ன, நாங்கள் எங்கே சார் ஜெயித்தோம், உங்கள் முதலமைச்சரை பார்த்து தான் ஜெயித்தோம் அப்படின்னு. எப்படிப்பான்னு கேட்டேன். அவர் 1000 ரூபா கொடுத்தாரு, அதையே நாங்கள் காப்பி அடித்தோம், மகாராஷ்டிராவோட நாங்கள் ஜெயிச்சிட்டு சார் சொன்னாங்க. வெறும் 1000 ரூபா. இப்படி பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்கள், மற்றவர்கள் பின்பற்றுகிற திட்டங்களை. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒரு டிஜிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க் ஒரு அம்மா. அவங்க ஏன்பா லேட்டாக வந்தீங்களா மேடம், என்ன கார் இருக்குது உங்களுக்கு, காரில் பெட்ரோல் ஆகும், உங்கள் முதலமைச்சர் தான் பஸ்ஸு கொடுத்துட்டாரு, அதில் ஏறி வந்துட்டாங்க. டிஜிஎம் அவங்களுக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபா. அவங்க கூட பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு கொண்டாந்துருக்காருப்பா. எப்படிப்பா இந்த திட்டங்கள்லாம் யாருப்பா கொண்டாட முடியும், யாராலும் செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள். எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை ஒரு புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொருவருக்கும் ஒரு புதியமான சிந்தனைகளை கொண்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஆட்சி தேரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புத தலைவருடைய பிள்ளையாக தளபதி உதயாநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும். ஏன்னா திராவிட இயக்கத்தை கொண்டு கொள்வதற்கு அந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்கு அடுத்து வருகிற சமூகத்திற்கு, சந்ததியருக்கு எடுத்து செல்கிற ஆற்றல் அந்த உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் இன்னும் பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சேகர்பாபு, நீயும் இன்னும் 100 வருஷம் இருக்கணும்டாப்பா. ஏன்னா இது மாதிரி விழா உன்னால மட்டும்தான் நடத்த முடியும், இவனால மட்டும்தான் இந்த விழாவை நடத்த முடியும். இப்படிப்பட்ட அழைப்புகள் போட முடியும், இப்படி தொண்டர்களை அரவணைத்துக் கொள்ள முடியும். இந்த பாவி டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறான்ப்பா. இது தெரிஞ்சிருந்தா நானே வந்துடும். கிட்டத்தட்ட 240 நாட்கள் போட்டுக்கிட்டோம். இட்லி, வடை, பொங்கல், தோசை, பூரி. ஒரு நாளைக்கு 1000 பேருக்குப்பா. இடியாப்பம்மா பாருங்க, யார் செய்ய முடியும்? பாதாம்பா. இந்த மனது வரணும் இல்லை, மனசு வரணும் இல்லை. யாருக்கு? எல்லாருக்கும் மனசு. என்கிட்ட கூட காசு இருக்குது. நான் யாருக்கு கொடுப்பேன்னா என் கூட வர முத்துமாணிக்கத்துக்கு கொடுப்பேன், கூட இருக்கிற 4-5 பேருக்கு தான் கொடுப்பேன். இவன் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு. இந்த பரந்த உள்ளம் உலகத்தில் யாருக்குப்பா வரும்? இங்கே இருக்கிற தங்க தலைவர் கலைஞர் அவருடைய இருப்பிடம், அந்த நினைவிடத்தை இன்றைக்கும் காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்காரனாக தன்னை எனக்கு முகவரி கொடுத்தவன். யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் அவர்கள் தான் எனக்கு முகவரி தந்தார்கள். அதற்காக அதை இது செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற சேகர்பாபு அவர்களே, நீங்களும் இன்னொரு 100 ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கிற போது, கை தட்டுற போது அதிகம் பேசணும்னு நினைச்சாலும் இங்கே நம்முடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் நாவுக்கரசர் இங்கே பேச இருக்கிறார்கள். அற்புதமாக பேசுவார்கள். வலம்புரிஜானுக்கு பிறகு
ஆற்றொடுக்காக தமிழில் அள்ளி ஆற்றல் வீசுகிறார் திறமை அவரிடத்தில் மட்டும்தான் நன்றி. அங்கே அவர்களும் பேச இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் திராவிட இயக்கத்தை விட்டா வேற எந்த வழி இல்லை. திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டோம். திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிருக்காது. திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் இன்று அத்தனை பேரும் சமமாக உட்கார்ந்து செல்லுகிறோமே, இவைகளை எல்லாம் உருவாக்கியது ஜாதி பேதமற்ற சமூகத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் உலகத்திலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.